கருமாறி உருமாறி அந்த பஸ்ல போறது கனகாவா? என்னது அந்த காய்கறிக்கார பொண்ணு இந்த அம்மாவை பார்த்தா இந்த ஓட்டம் ஓடுது? அவங்க பேரு துளசி அம்மா. விஜய்னா உங்களோட தங்கச்சி புள்ள ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு 25 வயசா இன்னும் கல்யாணம் ஆகல. மீனுக்காக காத்திட்டு இருக்கிற கொக்கு மாதிரி வாசல்லே உட்கார்ந்துகிட்டு எந்த பொண்ணை பார்த்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும். பாப்பா பாப்பா இந்த பாரு கொஞ்சம் நில்லு நில்லு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? படிச்சிட்டு இருக்கியா? உன் பேர் என்ன? அத்தர் உன்னிசா பேகம். அத்தர் உன்னிசா பேகம் அப்படின்னா முஸ்லிமா? படிமா படி போ போ. அத்தர் உன்னிசா பேகம். இந்த பாரு அம்மா, அந்த பொண்ணு உன் பொண்ணா? ஆமாமா, என் பொண்ணுதான். வயசுக்கு வந்துட்டாப்ல இருக்கு. பொண்ணு கல்யாணம் பண்ணலையா? என் பொண்ணை பத்தி உனக்கு எது கவலை? என் பொண்ணுக்கு நான் எப்ப வேணா கல்யாணம் செஞ்சு வைப்பேன். உன் தங்கச்சி மகனாட்டம் அவ ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கல. 25 வயசாயும் கல்யாணம் செஞ்சு வைக்காம எருமாடாட்டம் வளர்க்கல. என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச? கண்ணு கூட கால் நொண்டியா? என்னடி பேசாம உள்ள ஓடுற? பாருங்கம்மா பாருங்க, நீட்டி வாசப்படியில உட்கார்ந்துகிட்டு கேக்குறா பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலையான்னு. எனக்கு பொண்ணு தேடி கண்டவங்க கிட்ட வாயை கொடுத்து ஏன் அனாவசியமா திட்டு வாங்குற? சோம்பேறியா சுத்துற ஒன்ன திருத்த தான் பொண்ணு பாக்குறேன். இன்னில இருந்து நம்ம பேரு சோம்பேறி இல்ல, பிசினஸ் மேன். விமென்ஸ் காலேஜ் எதிர்ல தவறி கடை வைக்க போறியா? ஆல் இன் ஆல் ஜெனரல் ஸ்டோர்ஸ் வைக்க போறேன். அது நல்லா வளரணும்னு என்ன வாழ்த்து பெரியம்மா. இவன் பிசினஸ் செஞ்சு உருப்படலைனாலும் அந்த காலேஜ்ல யாராவது ஒரு பொண்ணு இவனை வளைச்சு போட்டுக்கிற மாதிரி வைடா ஆண்டவா. போட்டோ எடுக்காதேன்னு. எதுக்கு அழகா பிறந்தம்மா? ஏய், இதுல பிலிம்ல சும்மா விளையாடுன. வெக்கம் கெட்டவனே. என்ன வெக்கம் கெட்டவன் சொல்றா? குட் மார்னிங் டாட். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நம்ம காம்ப்ளெக்ஸ் திறக்கிறது முகூர்த்த பாக சொன்னீங்கல்ல, இந்தாங்க. வெரி பேபி, புதன்கிழமை அன்னைக்கு உன் தங்க கையால நம்ம காம்ப்ளெக்ஸ நீ தான் திறந்து வைக்கிற. புதன்கிழமையா? யூ மீன் வெட்னஸ்டே? நோ 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 நோ. புதன்கிழமை நான் பியூட்டி பார்லர் போறேன் டாடி. ஓகே, வியாழக்கிழமை கூட ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. வியாழக்கிழமை அன்னைக்கு நான் பாடி ஃபிட்னஸ் போறேன் டாடி. அப்ப வெள்ளிக்கிழமை மியூசிக் கிளாஸ் போறேன் டாடி. அப்போ சனிக்கிழமை வச்சுக்கோங்க. பை. ஐயோ, சனிக்கிழமை டைம் ரொம்ப பேட்டா இருக்குங்க. இருந்துட்டு போட்டியா? எப்ப என் பொண்ணு ரிப்பன் கட் பண்றாளோ அதான் அருமையான முகூர்த்தம். அம்மா அம்மா. என்னம்மா? ஜுவாலஜி டெக்ஸ்ட் புக் வாங்கணும், ஒரு 50 ரூபா கொடுங்க. 20 ரூபா தான் இருக்கு. செகண்ட் ஹேண்ட்ல புக் கிடைச்சா வாங்கிக்க. இந்தா. ஏன்டா அவ வயிற்றுச்சல கொட்டிக்கிற? இப்படி எல்லாம் பண்ணலனா அவன் என் தலையில ஏறிடுவா. நான் அவ படிப்புக்கு செஞ்ச செலவை யார் கொடுக்கறது? என் படிப்புக்கு நீ செலவு பண்ணத எனக்கு வேலை கிடைச்சது வட்டியோட அடிச்சிடுறேன். You need not worry. Only few months left. Idiot fellow. அம்மாடி, என்ன அடி அடிக்கிறா இங்கிலீஷ்ல. இவள அழைச்சிட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல விட்டு அங்கேயும் இதே இங்கிலீஷ் அடிச்சான்னு வச்சுக்க, ஒரு நைட்டுக்கு 5000 ரூபீஸ் சம்பாதிக்கலாம். நான் நம்ம ஊர்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தது அந்த தொழிலுக்கு போக கூடாதுன்னுதான். வந்து என்னத்தை கிழிச்ச? நான் இல்லனா ஒருவேளை சோறு கிடைச்சிருக்காது. டேய், தம்பியா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடுறேன். அவ வாழ்க்கையை பாழாக்கிடாத. நான் அவள ஒண்ணும் செய்ய மாட்டேன். இந்த போட்டோ எல்லாம் புரோக்கர்கிட்ட கொடுத்து ஒரு பெரிய பணக்காரனா பார்த்து புடிச்சு 2 நைட் செட்டப் பண்ணி இந்த சிட்டில ஒரு பிளாட் வாங்குவேன். ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு ரேட் இருக்குக்கா. உனக்கு புரியலையா? உள்ள போய் வேலைய பாரு. வருக வருக, ஆவோ தேக்கோ கம்மிங்க சீயிங்க. வயதுக்கு வந்த வஞ்சிகளே, தாவணி போட்ட குமரிகளே, எல்லாரும் கேளுங்க. இது நேத்திருந்த பழைய ஷாப்பு அல்ல, இன்றைய புதிய ஷாப்பு. எங்க முதலாளி வெளிநாட்டுல ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காரு. காலேஜ் பொண்ணுங்க எந்த கொண்டைய போட்டுக்கிட்டு அழகா இருக்குங்கிறத கொரியால கத்துக்கிட்டு வந்திருக்காரு. எந்த பொட்டு வச்சா பியூட்டியா இருக்குங்கிறத பெல்ஜியம்ல தெரிஞ்சு வச்சிருக்காரு. லிபியால லிப்ஸ்டிக்க பத்தியும், சைனால சேலைய பத்தியும், ஜப்பான்ல ஜாக்கெட்ட பத்தியும், ஹாங்காங்ல ஹேர் ஸ்டைல பத்தியும், பார்சிலோனால பிராவ பத்தி ஸ்டடி பண்ணிட்டு வந்திருக்காரு.
உனக்கு அறிவு இருக்கா? காலேஜ் காம்பவுண்ட்ல கார் ஓட்ட கூடாதுன்னு தெரியாது? ஏன் கார் வரதுக்கு பிரின்சிபல் பெர்மிஷன் தந்திருக்காரு. நாங்க தரல. நான் யாருன்னு தெரியுமா? நீ ஒரு அடங்கா பிடாரி. ரோஜான்னு பேர் வச்சிருக்க அகங்காரி. உன்ன என்ன செய்வ? காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள கார்ல வந்து ரேஷா டிரைவ் பண்ணி வரவங்க போறவங்க மேல மோதுவியா? டேய் கோதண்டம், ஒரு பொண்ணு இங்க பாக்கறடா, கூப்பிடுறா. பாப்பா கண்ணாடி போட்டிருக்கிற பாப்பா, உன் ஆசைக்கு போடாத தாப்பா, அழகுக்கு அழகு சேரு, பார்த்து கிராஸ் பண்ணி வா பாப்பா. பா 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 பா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீரியட கட் அடிச்சிடுறேன், என்ன அழகா ஆக்கிடுவீங்களா? எங்களுக்கு படத்தை கட் பண்ணாம இருந்தா ஆக்கிடுறோம். ஏ ரோஜா, என்ன அங்க டிஸ்கஷன்? மேடம், இது உங்களுக்கு முதல் கர்ப்பமா? Of course. அப்படினா உங்களுக்கு பையன் தான் பிறப்பான் நானும், இல்ல பொண்ணு தான் பிறக்கும் இவ்ளோ பந்தய போட்டுக்கிட்டோம் மேடம். நீங்க யார் பக்கம் சேருவீங்க மேடம்? Of course, உன் பக்கம் தான். மேடம், what is this? இது கிளாஸ் ரூமா இல்ல கடை தெருவா? என்ன திமிரா பேசுற? திமிர் இல்ல மேடம், ஸ்ட்ரைக் பந்துங்கற பேரால 6 மாசம் காலேஜே நடக்கல. அப்படியா? பணக்கார பொண்ணுங்க டியூஷன் வெச்சுக்குவாங்க, ஆனா எங்களுக்கு காலேஜ் தான் கோவில். பாடம் சொல்லி கொடுக்கிற டைம்ல இப்படி நீங்க பிரசவத்தை பத்தி படிச்சிட்டு இருந்தா நாங்க என்ன செய்யறது? முதல்ல கர்ப்பமாவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏய் உஷா, முதல்ல வெளிய போ. எதுக்கு மேடம்? இங்க லெக்சர் தர வேண்டியது நான், நீ ஒண்ணு இல்ல. அவுட், கெட் அவுட். பாத்தீங்களாடி அவள கிளாஸ் விட்டு எப்படி வெளியில அனுப்பிச்ச? தாரஸ் ராஜா ராஜா. மே கம் இன் மேடம். எஸ் கம் இன். நகரு. எந்த பியூட்டி பார்லர்க்கு போனா? நம்ம காலேஜ்க்கு எதிரில புதுசா ஒரு ஷாப் வந்திருக்கு. அதுக்கு ஓனர் விஜய் குமார்னு ஒரு கிரேட் மேன். ஹி இஸ் ஈக்குவல் டு பிரம்மா. அவர் தான் என் அழகுக்கு காரணம். கை வைக்காமலே ஷேப் மாத்திட்டாரு. 2 நாளைக்கு அங்க வந்தா காலேஜ் பியூட்டி ஆக்கிடுறாரு. மங்கி பிராண்ட் என்கிட்ட எதுமே வச்சுக்காத. காலேஜ் பியூட்டியான இடத்துக்கு யாரும் போட்டிக்கு வரக்கூடாது. வாங்கடி, அந்த ஷாப் ஓனரோட ஷேப் மாத்துவோம். கம் ஆன். ஹலோ. ஜுவாலஜி பிராக்டிகல் நோட்புக் இருக்காங்க? இருக்குங்க. கோதண்ணா இங்க வா. இன்னும் என்ன பண்ண? என்ன வேணும் மேடம்? ஃபாரின் சென்ட் இருக்கா? ட்ரை இந்தியன் மேடம். அறுக்காத. காலேஜ்ல போர் அடிச்சதால தான் இங்க வந்திருக்கோம். நான் கேட்டது இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இல்லைங்க. நிரோத் இருக்கா? அட நிரோத்தியா? நிரோதா? ராமா ராமா. அது ராமர் இருந்த காலத்துல இல்ல இல்ல. ஆனா இந்த காலத்துல இருக்கு. அது இப்போதைக்கு ஒரு ஷாப்ல இருக்கா இல்லையான்னு மட்டும் நீ சொல்லு. மேரேஜ் ஆகாத பொண்ணுங்களுக்கு நிரோத் எதுக்குமா? மேரேஜ் ஆனவங்களுக்கு டொனேட் பண்ணி ஜனத்தொகையை குறைக்கிறதுக்காகப்பா. இது ஸ்டூடண்ட்ஸோட தேசபக்திப்பா. அம்மா சாரி மேடம், நிரோத் எல்லாம் நாங்க விக்கிறது இல்ல. இதெல்லாம் விக்காதப்ப எதுக்கியா ஷாப் வச்சிருக்கீங்க? அப்ப பிராந்தி இருக்கா? பிராந்தியா? பிராந்தி இல்லையா, போடலங்க ஷாப். பொண்ணுங்களா நீங்க? என்னடி முறைக்கிற? இங்க இருந்த ஆசிட் பாட்டில் எங்கடி? இங்க இருக்குடி. இந்த பிரா எங்கடி வாங்குன? பார்சிலோனாவுல. பேண்ட் பாரிஸ்ல. செப்பல் சைனால. ஜுவல்ஸ் ஜப்பான்ல. அண்டர்வேர் அமெரிக்கால. அப்ப புருஷனை கூட வெளிநாட்டுல இருந்து தான் வாங்குவியா? என்னடி இப்படி பேசிக்கிறாங்க? உங்களுக்கு வெக்கமா இருக்காது? நமக்கு எதுக்கு? டூ யுவர் ஜாப். என் பாப்பாவை ஒருத்தன் கெடுத்து புட்டான். கெடுத்து புட்டான். அப்படின்னா ரேப் ஏதாவது நடந்துச்சா? ரேப் இல்ல, ஜிஞ்சனக்கா. ரேப் நடந்துச்சா? ஜிஞ்சனக்கா. ரேப் நடந்துச்சா? ஜிஞ்சனக்கா. ரேப்பா? ஜிஞ்சனக்கா. ஐயோ ரேப்பா? ஜிஞ்சனக்கா. சார் நான் பேசுறேன், இருங்க. வெயிட். ரைட். ரேப்பா? ஜிஞ்சனக்கா. மானமங்க நடந்ததா?
என்ன அது? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எதையா? வாங்க காட்டுறேன். ஓகே வா போலாம். வாங்க துரை. மெதுவா போய் இன்ஸ்பெக்டர்ல ஓட முடியாது. வாங்க இந்த குடிச்சிடலாம். நியாயம் கேட்க தான் நாங்க வந்துட்டோம்ல, கூட்டிட்டு வா. பாப்பா பாப்பா பாப்பா. சார், ஏதோ திருட்டு கேஸோட ஆரம்பமாக போது நடிச்ச வாழ்க்கையே மகத்தான ரேப் கேஸோட ஆரம்பிச்சு வச்ச உங்களுக்கு என் இதயபூர்வமான நன்றி சார். பாடி வா. பாவம் பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு போல இருக்கு. இரும்பு சங்கிலியால கட்டி போட்டு இழுத்துட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வாங்க. இவதான் என் பாப்பா. உன் பண்ணி பேரா பாப்பா? ஆமாம் துரை. அது ரேப்பா? ஜிஞ்சனக்கா. என்னையா அபுஜிங்கி? என்னாச்சா உனக்கு? சார், எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த சங்கிலியால என்ன கட்டி போடுங்க சார். ஏய் இந்த ஆளை பிடிச்சு கட்டு. ஏய் ரேப் பண்ணன கூட்டு வாங்க. ஓ கண்ணையா. ஏண்டோ சின்னையா? நீ ரேப் பண்ண? ஐயோ நான் ஒண்ணும் செய்யல தர. செஞ்சத சின்னவன் தர. சின்னவன அவன் ஏவன் கொண்டாவன. கொண்டாரு தர. எனக்கு என்ன பயம்? என் சின்னவன் ஆம்பளை சிங்கம். அவதாங்க. ஏய் நீ ஏன்டா வெக்கப்படுற? வா. மிஸ்டர் லிங்கம், இது சிவில் கேஸா கிரிமினல் கேஸா? அந்த அளவுக்கு நான் படிக்கல சார். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும். டோட்டலா எல்லாம் டிஜிகி அபுஜிகி. கொத்தட வாய. என் சின்னவனை வலையில போட்டுங்கன்னு உன் பாப்பா தான் ரேப் பண்ணிக்கிட்டாடா. அதால பிறகுற 10 குட்டியில பாதி என்ன தான். உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? 10 குட்டி எனக்கு தாண்டா சேரும். 10 குட்டியில பாதி நீ தான்டா. 10 போலீஸ் புடிங்க வந்தா என்ன மிரட்டற? விட மாட்டேனா? நீங்க இது என்ன கேஸ்னு கேட்டதுக்கு நான் அப்ப பதில் சொல்லல இல்ல சார். இது நிச்சயம் கிரிமினல் கேஸ் தான். இதுல கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, அங்க பேசிக்கிறேன். டிஜிகி. சைலன்ஸ் சைலன்ஸ். ஐ அம் சாரி மேடம். சாரி 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 சாரி. போன மாசம் டெலிவரி டைம்ல நான் ஆஸ்பத்திரியில இருந்தப்போ ஒரு நாடகம் எழுதினேன். அந்த நாடகத்தை நம்ம காலேஜ் ஆண்டு விழாவுல போட போறோம். அதுல ரோஜாவுக்கு அப்பா வேஷம். ஆம்பளை வேஷமா? எஸ் எஸ். உஷாவுக்கும் பொண்ணு வேஷம். ஐயோ வேண்டாப்பா, நான் மாட்டேன். நோ நோ நோ. ஏ உஷா வா வா. சரியான டைம்ல வந்த. உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். பூஜை வெச்ச இடத்துல எதுவும் வைக்காதப்பா. எதையாவது எடுத்துக்கோங்க. யோஷ் ரெடியா? நான் ரெடி. ரெடி ரெடி. எக்டோட்டின் சாப்பாச்சு. ரெடி. எஸ் சார். வாட் இஸ் திஸ்? இன்னும் ரெடி ஆகலையா? அங்க சீஃப் கெஸ்ட் எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. எங்கலாம் லேட் ஆகல சார், வந்துட்டோம். யார் யாரி? அதான் மேக்கப் போட்டுக்கிற பொண்ணுங்களுக்கு குடுக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஸ்நாக்ஸ். சரிப்பா. டேய் கூல் ட்ரிங்க் எடுத்துட்டு வாங்க. கொண்டா சீக்கிரம் சீக்கிரம். ஏய் என் மேக்கப் பாக்ஸ் எடுத்து வாடி சீக்கிரம். ஆடி சொல்றது. ஐய தலைவலியா போச்சு எனக்கு. இது என்னன்னு சொல்லு. பங்கு. இப்போ கேக் ப்ளீஸ். Thank you. ஆய் நில. பாக்ஸ் எப்படி திருப்ப? டேஸ்டா இருக்கு. சொல்ற வரைக்கும் இங்கே நில. ஐயோ என்னது? இங்க இருந்து கேக்கல எங்க போச்சு? யாரோ நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்டா மாட்டிருது? குரு பங்கு தின்னுட்ட. குரு வந்துரு வந்துரு. ஐயோ ஏய் ரோஜா உன் வேஸ்ட் அவர்தடி. அவந்த நடு. ஏய் கட்டிக்கொள்ளு ராஜா, காலேஜ் ரோஜா. கட்டிக்கொள்ளு ராஜா, காலேஜ் ரோஜா. தள்ளாங்க கை தக்க பட்டு பூவு தேடு, பஞ்சு மெத்தை போடு, உல்லாச இசை பாடு. கண் தீட்டது ஆசை மெட்டு, மலர்ந்தாடுது மஞ்சள் சிட்டு. கண் தீட்டது ஆசை மெட்டு, மலர்ந்தாடுது மஞ்சள் சிட்டு. நெஞ்சுதான் சொல்லுதே உன்னையே தொட்டு. கட்டிக்கொண்ட ராஜா, காலேஜ் ரோஜா. கட்டிக்கொண்ட ராஜா, காலேஜ் ரோஜா. தாளாங்கு கை தக்க பட்டு பூவை தேடு, பஞ்சு மெத்தை போடு, உல்லாச இசை பாடு. சதிராடுது அழகிய பாமா, மலர் வாடையில் மயங்கட்டு மாமா. துள்ளுதே துள்ளுதே உள்ளமிது உன்னாலே.
பெண்மானே நில்லு சொல்லாமல் சொல்லு உற்சாக பூச்சூடு என்னாலும் இல்ல சந்தோஷ பாடல் என்னோடு நீ பாடு மன்னனோடு பாடத்த மங்கினாலும் மெல்லத்த மன்னனோடு பாடத்த இந்த மயில் மங்கினாலும் மெல்லத்த தொள்ளு மயில் நடுராத்திரி கனவில் கொஞ்சம் டிம்புல் கப்பாடியா நெஞ்சோரம் ஆடும் தேனே அங்கே நீ வாரியா கட்டிக்கொண்ட ராஜா காலேஜ் ரோஜா தளாங்கு தை தக்க தை தக்க கட்டிக்கொண்ட ராஜா காலேஜ் ரோஜா தளாங்கு தை தக்க தை தக்க ரோஜாப்பு கண்ணம் செந்தூர வண்ணம் முத்தங்கள் கேட்காதா ஆறாக நெஞ்சில் ஆனந்த வெள்ளம் பாய்ந்தே ஓடாதா சத்தங்கள் இல்ல முத்தங்கள் கொஞ்சம் விட்டே அறிவாயோ பல்லாக்கு தேகம் தள்ளாடும் நேரம் தாங்கிட வருவாயோ ஏதோ ஆசை நெஞ்சுக்குள்ளே இருக்கு ஏதோ ஆசை பக்கத்திலே நெஞ்சுக்குள்ளே இருக்கு வெக்கத்திலே புது ஆசைக்கு வெக்கம் எதற்கு வாரா என்னருவே புது மோகன ராகம் எழுது மயங்கும் பெண்ணருவே ஓ மல்லிகை பூங்கொடி என்னும் தோளில் சேரடி கட்டிக்கொள்ளு ராஜா காலேஜ் ரோஜா தள்ளாங்கு தை தக்க தக்கா பட்டு பூவை தேடு பஞ்சுமத்தை போடு உல்லாச இசை பாடு என்னது கலாட்டா? இந்த விஷயத்துல மட்டும் தப்பு ரோஜா தான். காலேஜுக்கு எதிரில இருக்க கடைக்கு போய் ஆம்பளை ஆட்டம் பேசினா பிராண்டி இருக்கான்னு கலாட்டா செஞ்சா. அதனால தான் அவங்க பழி வாங்கிட்டாங்க. ஷட் அப். என் இஷ்டப்படி நான் பேசுவேன். உனக்கு என்னடி? ரோஜா, நான் உங்க எல்லாரும் இங்க என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உஷாவுக்கு என்ன பிடிக்காது. இவ பணக்காரங்களை கண்டாலே வயிறு எறிவா. அதனால தான் என் மேல பழி சுமத்துறா. நோ, உஷா இந்த காலேஜ்ல பெஸ்ட் ஸ்டூடண்ட். அந்த பொண்ணு சொல்லத்தான் நம்புவேன். மரியாதையா சாரின்னு சொல்லு. சாரி. நீ ஒண்ணு கவலைப்படாத ரோஜா, நான் இருக்கிறேன். உன்னை மன்னிப்பு கேட்க வச்ச அந்த உஷாவை கோர்ட்டுக்கு இழுக்கிற, அந்த பிரின்சிபால ரோட்டுக்கு இழுக்கிற. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். போலீஸ் போனா உஷா உன் பேரை சொல்லுவாளா என்னவோ? சொன்னா என்னடி ஆகும்? கேஸ் கோர்ட்டுக்கு போவோம், ரோஜா ஜெயிலுக்கு போவா. என்னது, ஏன் பொண்ணு அரெஸ்ட் பண்ணுவாங்களா? கரஸ்பாண்டன்ட் சார், அவ்வளவு தைரியம் யாருக்கு இல்லைங்க இந்த ஊர்ல. அந்த பொண்ணு பேர் என்ன? உஷா. வீட்டு அட்ரஸ்? அந்த மாதிரி தான் சார்.
பரமசிவத்தோட மகளை எதிர்த்த அந்த பொண்ணு யாரா இருக்குன்னு நினைச்சேன். அது உன் மகளா? தன்னாட்டம் உள்ள ஒரு பொண்ணு காலேஜ்ல சித்திரவதை செஞ்ச அந்த ராட்சசி யாரா இருக்கும்னு நினைச்சேன். அது உங்க மகளா? எங்க வந்தீங்க? நீ உன் வாயை மூடுறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். என் பொண்ணு மேல கேஸ் போடாம இருக்கிறதுக்கு நான் என்ன விலை கொடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்திருக்கேன். உடம்ப விக்கிறவங்க வீட்டுல நான் பிறந்ததால எல்லாத்தையுமே வித்துடுவேன் நினைச்சீங்களா? ஒரு சமயம் உனக்கு பிடிக்காத அந்த நரகத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரேன். உன் கழுத்துல தாலி கட்டின்னு சொன்னதை நம்பி உஷாவுக்கு தாயாரு. இப்ப மட்டும் என்னடி செய்வ? உஷா டாக்டர் பரமசிவன் ரெக்கார்ட்ல எழுதிருவியா? நான் அப்படி நினைச்சிருந்தா உஷாவை தகப்பன் பேர் தெரியாம வளர்த்திருக்க மாட்டேன். கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு அங்க ஒரு பொண்ணை கொடுத்தீங்க, வச்சுக்கிட்ட இந்த வப்பாட்டிக்கு இங்க ஒரு பொண்ணை கொடுத்தீங்க. அன்னைக்கு உங்க கை மேலோங்கி நின்னுச்சு, இன்னைக்கு என் பொண்ணோட கைய மேலோங்கி நிக்க வைக்கிறேன். என் பொண்ணு கோடீஸ்வரி, என் பொண்ணு குணவதி, என் பொண்ணுகிட்ட அந்தஸ்து இருக்கு, என் பொண்ணுகிட்ட அன்பும் அடக்கமும் இருக்கு. ரோஜா தகப்பனோட கௌரவத்தை நிலைநிறுத்துவா. உஷா தாய்க்கு ஏற்பட்ட அவமானத்தை தொடச்சிரிவா. ஆசையை நிறைவேற்ற உன் பொண்ணு உயிரோட இருக்கணும்னா இத்தனை நாள் வாய மூடிக்கிட்டு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கு. என் வழியில குறுக்கிட்டீங்க. சொல்லுமா, யார் உன்னை இப்படி செஞ்சா? என்ன யாரும் ஒண்ணும் செய்யல. பாத்ரூம்ல கண்ணாடி உடைஞ்சு என் மேல விழுந்துருச்சு. இந்த பாரு பொண்ணு பொண்ணு, நில்லுமா நில்லு நில்லு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் பையனை தெரியுமா உனக்கு? எப்பாவது பாத்திருக்கியா? இந்த முண்டா இல்ல, 6 அடி உயரத்துல ஜம்முன்னு இருப்பான். கல்யாணம் பண்ணிக்கிறியா? மாட்டிக்கிச்சு பொண்ணு, மாட்டிக்கிச்சு. குடி 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 குடி. இந்த பாருமா, உன் பேர் என்ன? உங்க வீடு எங்க இருக்கு? உங்க அப்பா என்ன பண்றாரு? சொல்லுமா, வெக்கப்படாத. அம்மாடி பாவம், பேச வராதா? ஐயோ, என்ன பண்றது? ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைய வைப்பான். எங்க அண்ணனுக்கு 25 வயசு ஆகியும் பொண்டாட்டி இல்ல, உனக்கு வாயில்ல. இந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு தேவையா? அனுப்பு. ஊமேன்னு முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாது. 6 பாட்டில குடிச்சிட்டு சொல்லுது. அம்மா, ரிக்ஷாவுல யாரு? பக்கத்துல இருக்கிறது உன் பொண்ணா? யாரது? நீ உருப்படவே மாட்டேடி. ரோட்ல எந்த பொண்ணையும் ஃப்ரீயா போக விட மாட்டியா? தெரியுமா தெரியுமா எங்க இருக்க? உஷா, come on, take it. உஷா, உஷா, ஏய் உஷா. ஹலோ, உஷா, நான் உன்கிட்ட பேசணும். உஷா, உஷா, போக்குறது காதுல விளையா? உஷா, ஒன்னதா. உஷா, நீ என்ன வெறுக்கிறதை என்னால தாங்கிக்க முடியாது. என்ன வெறுக்கலன்னு சத்தியம் பண்ணி சொல்லு. நான் 3 எண்ணத்துக்குள்ள நீ மேல வரலனா நான் இங்க இருந்து குதிச்சு செத்துருவேன். 1. நான் சொல்றத செய்றவன் உனக்கு தெரியும். 2. ரோஜா, என்னடி இது? சிரிடி சிரிடி. ஐயோ, ஓகே, நான் தோத்து போயிட்டேன். இந்த 100 ரூபாய். சரி, இன்னொரு விடுகதை. பார்த்து வைக்கிறது, பார்க்காம வைக்கிறது, வச்சிட்டு பாக்குறது, என்னது? 100 ரூபாய் தந்தா சொல்றேன்.
கரெக்ட். சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல். வருவான், புடிச்சுக்குவான், பெசைவான், போடுவான், போயிடுவான். யார் அவன்? நான் சொல்லட்டுமா? அட, உங்களுக்கு புதிர் முடிச்சு அவுக்க கூட தெரியுமா? அவுக்கிறது போடுறது எல்லாம் தெரியும். இதுக்கு பதில் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வளையல்காரன். கரெக்ட். கரெக்ட் இருக்கட்டங்க. அந்த 100 வாங்கிட்டாங்க. நான் பந்தயம் கட்டினது உங்ககிட்ட இல்ல. சரி, இன்னொரு பந்தயம் போடுவோம். இந்த பில்லுக்கு பணம் கொடுக்காம கவுண்டருக்கு போய் மீதி சில்லறைய வாங்கிட்டு வர்றேன். எப்படிங்க அது? அது ஒரு பெரிய கலைங்க. பெட்டு கட்டுங்க, செஞ்சு காமிக்கிறேன். தோத்து போயிட்டா பேண்ட் ஷர்ட் அவுத்துட்டு டிராயரோட போவீங்களா? நான் போறேன். நீங்க தோத்து போயிட்டா நாங்க அவுக்கணுமா? வேண்டாங்க, ஒரு கிஸ் கொடுத்தா போதும். நானு இந்த பந்தயத்துக்கு வரல. ஏன்டி இப்படி பயப்படுற? பந்தயத்துக்கு நான் ரெடி. பின்ன கிஸ் எப்போ நான் ரெடி. கம் ஆன், கெட் தி சேஞ்ச். வேணாடி. ஐயோ, ஏன்டி இப்படி செய்யற? நீ சும்மா இரு. சில்லறை கொடுங்க. சில்லறையா? என்ன கொடுத்த இப்ப? 100 ரூபாய் கொடுத்தனே. 100? அது எப்ப கொடுத்த? இப்பதானே கொடுத்தேன். எங்கிட்ட எப்ப கொடுத்த? அட, இப்ப நான் வந்து 100 ரூபாய் நோட்டு கொடுத்தா வாங்கி டிராயர்ல போட்டுக்கிட்டீங்க. இதுல நிறைய 100 ரூபாய் நோட் இருக்கு. உன்னதாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? நீ என்ன கவர்னரா கையெழுத்த பார்த்து சொல்றதுக்கு? அட, கரெக்டா சொன்னீங்களே. என் 100 ரூபாய் நோட்ல என் கையெழுத்து இருக்கும். எடுங்க, எடுங்க சொல்றேன். எடுங்க. பாரு, நல்லா பாரு. இதோ இருக்கு கழுத்து. பாருங்க, இதான் என் கழுத்து. சார் பாருங்க சார், நீங்களும் பாருங்க சார். என் கழுத்து பாருங்க சார். இங்க கூட போட்டுருக்கேன். பாருங்க சார், பாருங்க சார். இவ்வளவு நேரமா 100 ரூபாய் நோட்டு கொடுக்கவே இல்ல. நான் அவரை டபாஸ்டேயா இன்னும் பாக்குற சில்லறை குடியா? கொடுத்துறேன். வந்த உடனே இங்க வச்சீங்க. ஞாபகத்துக்காரன் நினைக்கிறேன். ஞாபகத்துக்காரன் தான். ஐயோ, குடியா? இந்தா. அம்மா, ஜெயிச்சிட்டாருடி. வராருடி. வந்தா என்ன? முத்தம் கொடுக்க சொல்லுவாராடி. சொல்லுவார்தா? நான் உனக்கு ஒரு பூஜைக்கு வாங்கி தரேன். எனக்கு பதிலா நீ அவருக்கு முத்தம் கொடுத்துருமா? வெட்டு கட்டுறது நீ, முத்தம் கொடுக்கறது நானா? ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படிதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் தியாகம் செஞ்சுக்கணும். முத்தம் கொடுக்கறத தியாகம் அதில்ல உஷா. ஹலோ மேடம், நான் பந்தயத்துல ஜெயிச்சிட்டேன். நான் அப்புறமா கொடுக்கறேன் பாடி. நான் வியாபாரி மேடம், எனக்கு இப்பவே கொடுக்கணும். கம் ஆன், கம் ஆன். நான் உங்க வீட்டு பக்கம் தான் போறேன். வாங்க, நான் டிராப் பண்றேன். வாங்க, பரவாயில்ல, ஏறுங்க. வரேன்டி. போயா. கையெழுத்து போட்ட 100 ரூபாய முதல்லயே என்ன விட்டு சில்லறை வாங்க சொல்லி அதே நோட்டை காமிச்சு பந்தயத்துல ஜெயிச்சு பொண்ண பைக்ல தள்ளிக்கிட்டு போறிய தலைவா. நிறுத்துங்க. தேங்க்ஸ். யூ வெல்கம். பை பை. யார் தேவா? விஜயகுமார். விஜயகுமாரா? நமக்கு தெரிஞ்ச பேர் தான். லவ் பண்றியா? எவ்வளவு கொடுத்தா? என்ன சொல்ற? ஒன்னும் கொடுக்காம தான் இடுப்பு சுத்தி கைய போட்டியா? ஏன்டா அவகிட்ட தகராறு பண்ற? ஏன் பயம் உனக்கு தெரியல? இப்ப ஜாலியா இருக்குன்னு மோட்டார் சைக்கிள் ஏறினா, நாளைக்கு ஹாப்பியா இருக்கலாம்னு மாருதி காரு, நாளைக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கலாம்னு ஹோண்டா காரு, அதுக்கு அடுத்த நாள் இன்னும் ஹாப்பியா இருக்கலாம்னு ஓடிட்டாள்னு வச்சுக்க. நான் வாங்கின கடனை யாருக்கு அடைக்கிறது? அக்கா, உனக்கு சோறு யார் போடுவாங்க? நான் வேலையில சேர்ந்தது அடைச்சிட்டேன்னு சொன்னல. நீ வேலையில சேர்ந்து வாங்குற சம்பளம் நான் வாங்கின பணத்துக்கு வட்டி கூட கட்ட முடியாது. அதனாலதான் உன்னை சிங்கிள் ஸ்டார் ஹோட்டல்ல டபுள் காட்டுல ஏத்தி கட்டு கட்டா கரன்சி வாங்குவேன். ஒரே வருஷத்துல உன்னை 5 ஸ்டார் ஹோட்டல் லிப்ட்ல ஏத்துற. அவ வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டிய தாய் மாமன்டா நீ. நான் உனக்கு தம்பியா? உனக்கு எனக்கு ஒரே தாய். ஆனா உன் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது. கீழ்த்தரமான ரத்த சம்பந்தத்தை பத்தி பேசி என் முயற்சிக்கு முட்டு கட்டப்படாத. வாய மூடு. தேவையில்லாம நீ என் வழிக்கு வந்த உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. அம்மாடி, டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் பேசுறிய கண்ணு. டிகிரி வாங்கிட்டா ரெக்க முளைச்சிடும். அந்த ரெக்கையை வெட்டினாதான் நீ இங்க ஒழுங்கா இருப்ப. கமலம்மா, உன் பொண்ணுக்கு டுமாரோ நைட் ஃபர்ஸ்ட் நைட் பார்ட்டி ரெடியா இருக்கு, தயாரா இருக்க சொல்லு. என்ன விட, இனிமே உன்னையும் உன் பொண்ணையும் நம்ப மாட்டேன். எனக்கு டவுட் வந்துருச்சு. வெளியே போயிருக்க. அத வந்துட்டாரே. ஹலோ ஹலோ, how are you? ஃபைன். ஆமா, உங்க ஃப்ரெண்ட் உஷா எங்க?
என்ன அவ்வளவு பர்டிகுலரா உஷாவை பத்தி கேக்குறீங்க? அப்படி எல்லாம் இல்லைங்க, இப்பெல்லாம் நீங்க ஒண்ணா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். இத உள்ளவை. உஷா ஒரு விடுகதை போட்டா, எங்களால பதில் சொல்ல முடியல, அதனாலதான் இப்ப அவளை தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன அந்த விடுகதை? நீங்க விட சொல்றீங்களா? ட்ரை பண்றேன். Every human being has 4 sides, but neglected woman has only one side. What's that? லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, 4 sides. அது எங்களுக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தது neglected woman has only one side. Only one side. That is suicide. நிஜமாவா? சூசைட்னா தற்கொலை. அம்மா, உஷா எதுக்கு இந்த விடுகதையை போட்டா? வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருந்தா. நான் எவ்வளவு கேட்டும் பதில் சொல்லாம போயிட்டா. காலையில உஷா இங்க வந்து மெடிக்கல் ஷாப்ல பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தூக்க மாத்திரை தருவாங்களான்னு கேட்டாங்க. அவன் வாழ்க்கை பாழாக்காதடா, உன் காலை பிடிச்சு கேட்க. நீ என் காலையும் நான் உன் காலையும் பிடிச்சா எவன் பணம் கொடுப்பான்? உன் பொண்ணு கிட்ட அந்த ரங்கநாதன் காலை பிடிக்க சொல்லு, இந்த மாதிரி 2 பங்கு கிடைக்கும். உஷா, என் பேரு ரங்கநாதன். உட்காரு. நான் பெரிய பணக்காரன். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கறேங்கிறது நீ எனக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை வச்சிருக்கு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் 150 வரைக்கும் செஞ்சிருங்க. என்ன பேச மாட்டேங்கிற? தூக்க மாத்திரை சாப்பிடறாடா. என்ன சார் ஆச்சு? அவளை கொஞ்சம் பாருடா. எங்க போற? உஷா, கவிதை கண்கள் சொல்ல கண்டேன் நானே. எந்தன் மனதை உந்தன் கையில் தந்தேன் நானே. கம்பன் கவிதை கண்கள் சொல்ல கண்டேன் நானே. எந்தன் மனதை உந்தன் கையில் தந்தேன் நானே. பூங்காதல் சென்றேனே. என் பூபாலம் நீதானே. நீ மட்டும் சரி என்றால் பூமாலை தருவேனே. கம்பன் கவிதை கண்கள் சொல்ல கண்டேன் நானே. எந்தன் மனதை உந்தன் கையில் தந்தேன் நானே.
வயதோ இது உன்னை கண்டு மனமோ இந்த பெண்ணை கண்டு ஆசை கொண்டு நின்றாடும் என்று பருவம் இது அள்ளிப்பண்டு உருவம் இது முல்லை செண்டு தென்னிரண்டு நீ பாரு இன்று தென்னை ரெண்டும் தான் என் கண்ணுக்குள்ளே நின்ன கண்டேன் இப்பத்தானம்மா எம்மா கிட்ட வந்தாலே உன் நெஞ்சுக்குள்ளே ஜதிகள் இங்கே தாளம் போடறா கண்ணா அத்தானின் உள்ளத்தை எடை போட்டு பார்க்கும் பெண்ணை என் செல்ல கண்ணை கம்பன் கவிதை கண்கள் சொல்ல கண்டேன் நானு எங்கள் மனதை உங்கள் கையில் தந்தேன் நானே சுகமாகும் இங்கு தொட்டு பார்ப்போம் கை கட்டி சேர்ப்போம் கனியே அடி வண்ண சிட்டை கிளியே மலர் முல்லை கொட்டை சொர்க்கம் போவோம் நாம் இன்பம் கொள்வோம் இன்னும் ஏனையா நீ ஆடும் நானே என்னை பாறையா அந்தி மந்தாரை அப்பூவை போல அழகை காட்டி மையல் தந்தாயே மானே உண்மையில் தீரத்தான் உன்னோடு நானும் வந்தேன் நீ கிட்டே வாயா ஐயோ கம்பன் கவிதை கண்கள் சொல்ல கண்டேன் நானே எங்கள் மனதை உங்கள் கையில் தந்தேன் நானே கம்பன் கவிதை கண்கள் சொல்ல கண்டேன் நானே எங்கள் மனதை உங்கள் கையில் தந்தேன் நானே பூங்காதல் சென்றேனே என் பூபாலம் நீதானே ஓ நீ மட்டும் சரி என்றால் பூமாலை தருவேனே கம்பன் கவிதை கண்கள் சொல்ல கண்டேன் நானே எங்கள் மனதை உங்கள் கையில் தந்தேன் நானே உஷா உஷா என்னடி இது என்ன கண்ணாடிய பாரு கருப்பனா என் கதை கண்டலாயிடுச்சேடா என்னை விட்டுட்டு போறீங்களேடா என்னை விட்டுட்டு போறீங்களே ஏன் பாப்பாவை கெடுத்துட்டான்னு கோர்ட்டு இழுத்து என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா நாசம் பண்ணிட்டியா அயோக்கிய போயல நான் மட்டும் விக்கலையா என்ன நீதான்டா குரங்கு நீதான்டா அனுமார் வாயா எங்கடா மோதிர பின்னி போடுங்கடா பின்னி ஏன் இப்படி பண்ணி மேல சண்டை போட்டுக்கிறீங்க? இது கோர்ட்டு பார்த்து முன்னாடியே இருந்திருக்கணும். மாமா செத்த பண்ணிய குத்த கூடாது மாமா. இப்ப என்ன செய்யுது மாமா? என்ன செய்யறதா? என் பொண்ண துணையா வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கண்ண வைக்கணும். கொள்ளையடி சொல்றியா? கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பட்டக்காரே. ஏய் லதா, உன் பேக் பஸ்ல வைங்க. கீதா வாமா. ஜாக்கிரதை. அழாதடா. ஏய் உஷா சீக்கிரம் வா. ஏன் விசில் அடிக்கிற? கொஞ்சம் பயந்துருவா. गाइस, நாம வந்திருக்கிறது பிக்னிக் இல்ல, பொட்டானிக்கல் டூருக்கு. யார் அதிகமா ஸ்பெசிமென் கலெக்ட் பண்றாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ரோஜா, தனியா போகாதீ, பாம்பேயும் வர போகுது. பாம்பு என்னடி செய்யும்? நாங்க பொட்டானிக்கல் டூருக்கு வந்தோம். நீங்க எதுக்கு வந்தீங்க? இந்த காட்டுக்கு பக்கத்துல தான் எங்க ஊர் இருக்கு. அப்படின்னா இந்த காட்டுல எல்லா இடமும் உங்களுக்கு தெரியுமா? பிரமாதமா தெரியும். இந்த காட்டுக்குள்ள 4362 தேக்கு மரம், 3331 வேப்ப மரம், 2400 புளிய மரம். இங்க பாருங்க, நான் எல்லாரையும் விட அதிகமான ஸ்பெசிமென்ஸ் கலெக்ட் பண்ணி
ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க. ஏதாவது புது ஸ்பெஷல் இருந்தா காட்டுங்களேன். ப்ளீஸ் வாங்க, ப்ளீஸ் வாங்க, வாங்க. வாங்க. ஜாக்கிரதை, பார்த்து வாங்க. நீங்க போங்க, நான் பார்த்து வரேன். வேண்டாம் வேண்டாம். மாதிரி கால்வாயில இறங்கி நடக்கிறது லேடிஸ்க்கு ரொம்ப ஈஸிங்க. பேண்ட் போட்டுக்கிட்டு இறங்கி நடக்கிறதால எங்களுக்கு உயிரை. என்னாச்சு? வாங்க வாங்க வாங்க. What this குடிமி டாடி is doing? என்ன குடிமி டாடி இப்படி வேடிக்கையோ குனிஞ்சு குனிஞ்சு பாக்குறீங்க? 6 வருஷத்துக்கு அப்புறம் மருதப்பட்டி சிங்காரத்தை பார்க்க போறோம். அவ்வளவு பெரிய மனுஷனா? இது என்ன? சென்ட்ரல் ஜெயிலு. இந்த ஜெயிலியே விக்கிற சாமர்த்தியசாலி. பாத்தியா, இருக்கிறது 2 பேரு. 2 லட்சம் பேர் இங்க இருக்கிற மாதிரி தூக்கி ஆட்டுறான் கைய. அவன் தான் மருதப்பட்டி சிங்காரன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்ன 6 வருஷம் ஜெயில போட்டு இந்த தமிழ்நாடு ரொம்ப உருட்டிடுச்சியா. நீங்க வந்துட்டீங்கல்ல, நாசந்தா. இவன் யாரு? என் சின்ன சன்னுங்க. அப்ப பெரிய சன் என்ன செய்யறான்? பக்கம் வாருங்க. பாவி நல்லா இருக்கட்டும். அது கரெக்ட் தான், கொஞ்சம் திரும்புங்க. இதுவும் தொங்கட்டும். ஸ்டாப்பு ஸ்டாப்பு. என்னங்க இந்த இடத்துல ஸ்டாப்ங்கறீங்க? இது பரமசிவத்தோட வீடு. என்ன 6 வருஷமா ஜெயில்ல இருக்க வச்ச அந்த பரமசிவத்தை அவ்வளவு ஈஸியா விட்டுருவனா? ஐயா, பரமசிவ சார் இப்ப பழைய ஆள் இல்ல, ரொம்ப வளர்ந்துட்டாரு. வெரி குட். கொன்னுட்டீங்கல்ல, பணத்தை மாந்தோப்புல புதைச்சிருங்க. யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுமே தெரியாதவனாட்ட என்ன முழிக்கிற? என்ன தவிர இந்த கெட்டப்ல வேற எவையா இருக்கான்? ஜெயில இருந்து எப்போ வந்த? ஒருத்தனை அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்புனு வச்சுக்க, அவன் ரிலீஸ் டேட்டையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணையா. நான் பழிவாங்க நினைச்சிருந்தா உன் நிலைமை என்ன ஆகுறது? சரி சரி, எதுக்காக வந்த? நஷ்டஈடு வாங்க. நஷ்டஈடு வாங்கவா? ஆமாப்பா, அரசியல்ங்கிற பேர்ல வீட்டுல உட்காந்துட்டு சந்தோஷமா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன புடிச்சு 6 வருஷம் ஜெயிலுக்குள்ள போட வச்சுட்டேன். ₹1 கோடி நஷ்டம். தந்திரியா? இப்ப சம்பாதிச்சுக்க. என்னத்த சம்பாதிக்கிறது? காஞ்ச ஓடாட்டம் ஆயிடுச்சு என் கதை. அப்பா, என்ன உசுப்பி விட்டு ரிஸ்க்ல ஒண்ணும் மாட்டிக்காதையா. ரிஸ்கா? உன்னால எதுவும் செய்ய முடியாது. என்கிட்ட பணம் இருக்கு, ரவுடிங்க இருக்காங்க. உங்ககிட்ட பணமும் ரவுடிகளும் இருந்தா என்கிட்ட அரசியல்வாதிங்கிற டைட்டில் இருக்கிய. ஆனா அரவக்குடியோன், ராணா ராவணன், சீனா சிருஷ்டிகர்த்தா, யான்னா யமதர்மராஜன், இல்லன்னா லஞ்ச நாராயணன், வானா வாலி, தீனா திருதராஷ்டிரன். உனக்கு இது கூட புரியலையா பரமசிவம்? இந்த 7 பேர் சேர்ந்த மொத்த உருவம் தான் அரசியல்வாதி. நினைச்சத உடனே செஞ்சு முடிக்கிற ஆளியானா? என்னோட மோதாத. அட போய, உன்னை விட பெரிய அரசியல்வாதிகளா? ஐயோ, சிங்கார சார் ஜெயில இருந்து விடுதலையான சமயத்துல ஜெயிலுக்கு போய் அவருக்கு மாலை போட்டு என் தலையில நெருப்பு வைக்க வந்தீங்களா? கோடி என்னையா? சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். என் கையில பேப்பர் இருக்கியா, உன் பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவேன். நீ ஒரு அயோக்கியன்னு விளம்பரப்படுத்துவேன். உன்னால முடிஞ்ச செஞ்சுக்க போ. நான் பேப்பர்காரனுக்கு பயப்படுற ஆள் இல்ல. நீ இங்க இருந்து போகலன்னா உன் கழுத்தை பிடிச்சு தள்ளுவேன். பரமசிவம், நான் கத்தியால மர்டர் செய்ய மாட்டேன், பேனாவாலேயே மர்டர் செய்வேன். நீ இப்ப வெளியே போகலன்னா நாயை விட்டு துரத்துவேன். போட வெளியே. ஐயா, நீங்க போயா. ரோஜா, ரோஜா நில்லுங்க. கம் ஆன், எங்க பிடிக்க பாக்க. ரோஜா, இதோ வந்துட்டேன். அசையாம இருங்க. ஜாக்கிரதை, பார்த்து. ரோஜா, ரோஜா, வாடி, அந்த பக்கம் போயிட்டலாம். வாடி. ஆடாதீங்க, அப்படியே இருங்க.
வந்துருச்சு. ஏ கீதா, ரோஜா பாத்தீங்களா? இல்லடி இல்லடி. சும்மா ஆடாதீங்க. எங்கடி காணோம்? காதல் மங்கை என்னை கண்டாடு, குண்டு மல்லி செண்டு மல்லி சொத்தி நின்றாளே, அஞ்சு முத்தம் நெஞ்சில் போட்டாளே. காதல் மங்கை என்னை கண்டாளே. காதல் ஊற்றே தேனோ சங்கீத காற்றே, செந்தம் மணிமேடைதான் தென்றல் வரும் சோலைதான், இதயம் இது உந்தன் ஜோடி, இளமை பொன்வீணைதான் இனிமை ஒரு ராகந்தான், ஏதேதோ ராகங்கள் ஏதேதோ கீதங்கள் நீட்டி பார்க்க நானும் வந்தேனே. திருநாள் இது போல இங்கே வருமா ஒரு நாளும், இங்கே இப்போதே மாலை சுடுவோம். காதல் மங்கை என்னை கண்டளே. முந்தானை புலுங்கத்தான் கண்டாலே விளையாடுதே நெஞ்சின் ஆசை. காமன் ஓர்வில்லாரே வானம் தான் விட்டானே, தீயை அள்ளி எண்ணெய் போட்டானே. காதல் மங்கை என்னை கண்டாளே.
தந்தாளே ஆ ஆ ஆ எங்க அப்பாவுக்கு இது தெரிஞ்சா கொல்லட்டும் ரோஜா, உனக்காக உங்க அப்பா கையால சாகிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் ஒண்ணும் விளையாட்டுக்கு சொல்லல, நிஜம்தான். எப்படியாவது நம்ம மேரேஜ்க்கு எங்க அப்பாவை நான் ஒத்துக்க வைக்கிறேன். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எத்தனை ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிடணும்? 2 போதுமா? அப்ப எத்தனை ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்டா நமக்கு மயக்கம் வரும்? 10. ஓஹோ, அப்ப எத்தனை சாப்பிட்டா உயிர் போகும்? 10க்கு மேல சாப்பிட்டா உயிர் போயிடும். தேங்க்யூ டாக்டர். இப்ப என்ன செய்யணும்னா விரல்ல போட்டுட்டு மோதிரம், கையில உள்ள கடியாரம், ஹோட்டலு கேஷ் என்ன இருக்கு? இந்த சங்கிலி தான் இருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா திரும்பி பக்கம் ஓடிடணும். என்ன நாம இத்தனை நாள கொள்ளையடிக்காம வாழ்க்கை வீணாக்கி போட்டோம்டா. கண்ணையா, அந்த பில்டிங் அந்த ஜன்னல் சேலை என்ன நுழைஞ்சுக்கோங்கடா. ட்ரிச்சு ட்ரிச்சு டேய், யாரா உள்ள? டேய் கல்ட்ரா. ஐயோ கல்ட்றாங்க. ஐயோ போலீஸா. ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ போலீஸ். ஓ மை காட். ரோஜா ரோஜா ரோஜா. நான் விஜய்ங்கிற ஒரு உயிரை காதலிக்கிறேன். காதல் முதல் படியா இருந்தா கல்யாணம் 2வது படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க அதையும் தாண்டி முதலிரவுங்கிற 3வது படிக்கு போயிட்டோம். நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவரு தான் செஞ்சுக்குவேன். ஆனா நீங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு தான் தூக்க மாத்திரை சாப்பிட்டேன். அம்மா. ரோஜா, அழாது. அந்த பையனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க, வெல்கம். ஹலோ. இல்ல, உன்னை யாரையும் வர சொன்னா? நாங்க மாப்பிள்ளை வீட்டு சார்பா வந்து மகங்கியா ஊர் சுத்த போயிட்டானா? அம்மா ரோஜா, என்னவா அவர் இன்னும் வரல? வந்துருவார் டாடி. கரெக்டா 8 மணிக்கு இங்க இருக்கேன்னு சொன்னாரு. டைம் ஆயிடுச்சுமா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. என்னமா வந்துட்டாரா? அவர் வந்துட்டார் டாடி. ப்ளீஸ் டாடி, எங்க மேரேஜ் விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுங்க டாடி. வரட்டுமா? கம் ஆன் டாடி, ப்ளீஸ் டாடி. அவர் வந்துட்டு இருக்கார் டாடி. கம் ஆன் டாடி, ப்ளீஸ் டாடி. ஓகே ஓகே ஓகே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் மகளோட பிறந்த நாள்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். என் மகளோட பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கிறது எனக்கு வழக்கம். இந்த பிறந்த நாளுக்கு நான் கொடுக்கிற பரிசுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது என்னன்னா, அவ விரும்பின பையனையே நான் பரிசா கொடுக்க போறேன். இதுல என்ன வேடிக்கைன்னா, உங்களாட்டம் நானும் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். கம் ஆன், கிவ் தி கிளாப். இதான் கரெக்ட் டைம். நம்ம லிங்கத்தை கோதாவல குதிக்க சொல்லட்டா? இப்ப குதிச்சா கால் முறிஞ்சிடும். போட்டோ ஓடதாங்க. என் உயிரை எடுக்காதயா. ஐயோ. He is the he.
விஜய் கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ். ரோஜா, என்ன இங்க விருந்துக்கு கூப்பிட்டியா அவமானப்படுத்த கூப்பிட்டியா? விளையாடுறதுக்கு இடம் இல்ல. நம்ம காதல் பத்தி. நாம காதலிக்கிறோமா? என்ன சொல்ற நீ? விமென்ஸ் காலேஜ் எதிரில ஃபேன்சி ஷாப் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ற ஒரு ஏழனா, ஒரு கோடீஸ்வரம் பொண்ணு நீ. உனக்கும் எனக்கும் காதலா? Don't play games with my daughter's life. பொட்டானிக்கல் டூருக்கு போன என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த ராஸ்கல். ஓஹோ, அதான் விஷயம். கேட்டீங்களா? இப்பதான் புரியுது ஒரு கோடீஸ்வரனோட பொண்ணை இந்த ஏழையோட தலையில கட்டுறதுக்கு ஏன் அவசரப்படுறீங்கன்னு. விஜய், உங்க அப்பா வயசானவர் பாவம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு ஆசைப்பட்டாரு. விஜய் நீங்க கெட்டு போன ஒருத்திய எவனாவது கல்யாணம் பண்ணிக்கோனா? விஜய், நடத்த கெட்ட பொண்ணுக்கு அடுத்தவங்க மேல கை நீட்டுற தகுதி இல்ல பாப்பா. உன் பர்த்டே உங்க அப்பனுக்கு டெத் டே ஆகாம பாத்து. பரமசிவன் சார், சரி பரமசிவன் சார். அங்கிள், என் டாடிக்கு ஹைப்பர் டென்ஷன், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா உன்னை பார்த்தா நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து ஸ்ட்ரோக் வர ஆபத்து இருக்கு. உன் பர்சனல் விஷயத்துல தலையிடக்கூடாதுதான். இருந்தாலும் உங்க ஃபேமிலி டாக்டர்ன்ற முறையில கேக்குறேன், அந்த மணிக்கு ஒத்துக்குவாரா? பிடிவாதம் பிடிக்காம நீ ஒரு தடவை அவரை போய் பாரு. குட் லக். இந்தடா, தலைவா, என்ன ஆட்டத்தை பாதியில விட்டு போறீங்க? நான் எந்த ஆட்டத்தையும் பாதிதான் ஆடுவேன். விஜய், நீங்க எந்த ஆட்டத்தையும் பாதிதான் ஆடுவீங்களா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் தான் ஆடுவேன். நீங்க ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. அந்த பேச்சுல தானே நீ அப்ப மயங்கின. நான் உங்களை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கல. மனசார விரும்புறவங்க மனஸ்தாபத்தை பெருசு பண்ணக்கூடாது. உங்க மேல எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் உடனே அதை மறந்துடுவேன். அதே மாதிரி என் மேல உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் மறக்க மாட்டேன். அப்படி என்கிட்ட போய் சொன்னீங்களா? 100%. நீங்க ஏமாத்துனீங்களா? 200%. உங்களுக்கு முன்னால பெண்களுக்கு அநியாயம் செஞ்சவங்க இந்த நாட்டுல ரொம்ப பேர் பிறந்திருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு. துஷ்யந்த சகுந்தலை அனுபவிச்சு விட்டுட்டதுக்கு அது முனிவரோட சாபம். நாங்க ஹரிச்சந்திரன் பொண்டாட்டியை விட்டதுக்கு அது அவன் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக செஞ்ச தியாகம் நாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு எனக்கும் காரணம் இருக்கு. உன்னை பார்த்து விசில் அடிச்சவனோட பல்ல உடைச்சா உங்க அப்ப, உன்னை பார்த்து கண்ணடிச்சவனோட கண்ணை தோன்றினா உங்க அப்ப. நான் உன்னை கெடுத்திருந்து அவனால என் காலரை கூட பிடிக்க முடியலையே. சோறு போடு. உன்கிட்ட தான் சொல்ல, சோறு போடு. இப்ப நான் கேட்டது மட்டும் உண்மையா இருந்தா இந்த கையால உனக்கு சோறு இல்லடா, விஷத்தை வைப்பேன்டா. தெரியுமா? பெரியம்மான்னு அடிக்க கைய ஓங்கிட்டு ஏண்டா இப்ப கைய கீழே போட்டுட்ட? அடி. ஒரு பொண்ணு அநியாயமா கெடுத்து உன்னை வளர்த்த என் பேரையும் கெடுத்துட்டியே. உன்னை வளர்த்த பாவத்துக்காக என்ன அடிச்சே கொன்னுடுறா. அவளை கெடுத்ததை விட என்ன கொல்றது ஒண்ணு பெரிய குத்தம் இல்ல. கொல்லு, கொல்லுடா.
மரியாதை எல்லாரும் வெளியே போங்க. இந்த பாட்டில் பினிஷ் ஆகிறதுக்குள்ள அவன் பினிஷ் ஆயிடணும். Kill him! இந்த பாட்டில் காலி, அவனும் காலி, என்னை எதிர்த்த நீயும் காலி. குத்துதே ஓயப்ப உன் பார்வையே குத்துதே உடல குத்துதே நீ பார்க்கையில் என் மேனி தன்னாலே தள்ளாடுதே மொட்டு உன்னாசையா இந்நாளிலே செவ்வாழை திண்டாடுதே குத்துதே உடல குத்துதே குத்துதே உடல குத்துதே ஓயப்ப உன் பார்வையே குத்துதே உடல குத்துதே
என்னடி கண்ணி ஏனோ அது சூடாகுது இசை பாடி விளையாடுது குத்துதே உடலை குத்துதே பார்வையே குத்துதே உடலை குத்துதே நீ பார்க்கையில் என் மேனியில் தன்னாலே தள்ளாடுதே மொட்டு உன்னாசையால் இந்நாளிலே செவ்வாழை திண்டாடுதே குத்துதே உடலை குத்துதே அம்மா குத்துதே உடலை குத்துதே. புதுசில் யாருதுன்னு வேடிக்கையா பாக்குறீங்களா மாநகர மக்களே நண்பர்களே? சரி எழுதிக்கிங்க. இந்த மேடம் மேல இருக்கிற பொம்மை பேரு கருங்கல் மனுஷன். கீழே கூட எழுதிங்க, கீழே கூட எழுதிக்கிங்க. என்னடா நான் கீழே கிடக்குறேன்? யார் நீ? பாரத மாதாவா? I'm steady. இவர் பேரு விஜயமா. வணக்கம். பிராந்தி இருக்கா? உள்ள இருக்கு, வாங்க. உள்ள இருக்கா? அம்மா கொஞ்சம் மோர் கொண்டாங்க. சரி. ஐயோ மழை மழை பெய்யுது. மழை பெய்யுது. என்ன விஷயம்? இசை சார், நான் சொல்றதை கேளுங்க. நாங்க அந்த மாதிரி ஆளுங்கல்ல. எனக்கு நான் சொல்றதை கேளுங்க. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு அவ கோர்ட்டுக்கு போது அவ வாழ்க்கைய பாழா போயிடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், கால விழுந்து கேக்குறேன். இசை சார், இசை சார், இசை சார், இசை சார், நான் சொல்றதை நம்புங்க. அவ அப்படிப்பட்டவ இல்ல. ஆமா உஷா, ஏன்டா கவலைப்படுற? கோர்ட்ல 100 ரூபாய் ஃபைன் கட்டினா போதும், உடனே வெளியில அனுப்பிடுவான். அது நாளைக்கு அவ செய்ய போற பிசினஸ்க்கு பெரிய பப்ளிசிட்டி தெரியுமா? உன்னோட வேலை தானே இது? கண்டுபிடிச்சிட்டியே. ஆண்டவன் உன்னோட ஒரு காலத்தா எடுத்தான், உன் உயிரையே எடுத்துருந்தா எத்தனை பெண்களோட வாழ்க்கை வீழ்பட்டுக்குள்ள. ஜல்சா, நாளையில இருந்து காரு, பங்களா, பணம், லட்ச லட்சமா. என்ன சிங்கர சார், விபச்சார கேஸுக்கு நீங்க வந்திருக்கீங்க? அரசியலே ஒரு பெரிய விபச்சாரம் தானேயா. வாங்க, ஹியரிங் முடிஞ்சிட போகுது. ஹியரிங் எவனுக்கு வேணையா? நான் வந்தது பரமசிவத்தை படுக்க வச்ச அந்த பையனை பார்க்க. எங்க அவன்? அங்க. யுவர் ஆனர், இவள் நடத்தை கெட்டவள் என்பது இந்த போட்டோக்களை பார்த்தால் உங்களுக்கே புரியும். என்ன விபச்சார தொழில் இறக்கணுங்கிறதுக்காக என் தாய் மாமா திருட்டுத்தனமா எடுத்த போட்டோ சார் அது. இந்த ஜென்மத்துல மேரேஜ் ஆகுதோ இல்லையோன்னு பொண்ணு பார்க்க வரவங்களுக்காக கூட நான் போட்டோ எடுத்துக்கல. அதை பார்த்து என்ன விபச்சாரி நினைக்காதீங்க. நினைக்க கூடாதா? நீ விபச்சாரி இல்லையா? நீ ஒரு கன்னிதான கோட்டை நம்ப சொல்றீங்க? புலிக்கு பிறந்தது புலிக்குட்டி தான், நரிக்கு பிறந்தது நரிக்குட்டி தான். அதே மாதிரி வேசிக்கு பிறந்த நீயும். அவங்க வேசி இல்ல அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல நீ எங்க எதுக்காக இருந்த? நாங்க இந்த பொண்ணு நான் விரும்புறேன். தயவு செஞ்சு இந்த பொண்ணு விபச்சாரன்னு கோர்ட் ரெக்கார்ட்ல எழுதிடாதீங்க. இவன் ஹார்ட் அட்டாக்கையும் தருவான், ஹார்ட்டையும் தருவான். நான் அவளை விரும்புற விஷயத்த சொல்றதுக்காகத்தான் அவன் வீட்டுக்கு போனேன். அந்த சந்தோஷத்துல என்ன மறந்து குடிச்சிட்டு போனேன். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உஷா சுந்தரராஜன் கிடைக்க மாட்டான். உஷா கிடைக்கலன்னா அவன் தொழில் நடக்காது. அதனாலதான் உஷாவை விபச்சாரியா மாத்தணும்னு போலீஸ் கிட்ட போய் சொல்லி பிடிக்க வச்சான். மனப்பூர்வமா எங்களை வாழ்த்துங்க.
சௌக்கியமா இருக்கியா பரமசிவம்? சௌக்கியமா தான் இருக்கேன். நீ சௌக்கியமா இருந்தா தாயா எனக்கு ₹1,00,00,000 கிடைக்கும். திடீர்னு ஏதாவது நியூஸ் சொன்னா தடால்னு போயிடாம உன் ஹார்ட் ஸ்ட்ராங்கா இருக்குமா? என் ஹார்ட் பாறாங்கல் மாதிரி இருக்கு. நீ சொல்ற நியூஸால நின்னுடாது. கட்சிய தலைவர்கள் உபயோகிக்கிற மாதிரி ஓம் பொண்ண உபயோகிச்ச அந்த பையன் கமலாவோட பொண்ணு உஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறானா? வந்துருச்சுல்ல, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுல்ல. என் கோடியை என்கிட்ட குடுக்கறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உடனே போய் அந்த மேரேஜ் நிறுத்துறேன். இந்த நியூஸால எனக்கு ஹார்ட் அட்டாக் வர போறதுல சிங்காரம். என் ஹார்ட்டுக்கு எக்கச்சக்கமான பலம் தான் வரும். அந்த மேரேஜ் நடந்தா என் பொண்ணை பிடிச்ச சனியை விட்டு தொலையும், வேற புது வாழ்க்கை அமையும். உஷா 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 எங்க? வெளியே போயிருக்காமா? நான் வருவேன்னு தெரிஞ்சு பயந்தங்குழியாட்ட ஓடி போயிட்டாளா? ஓடி போயிட்டாளா? ஏமா இப்படி பேசுற? உஷா தன் கல்யாண விஷயத்தை சொல்றதுக்கு ஒன்னு தேடிதான் போயிருக்கா. போய் சொல்லாதீங்க. நானும் விஜயும் காதலிக்கிறது உஷாவுக்கு தெரியாதா? என் நிச்சயதார்த்த அன்னைக்கு நானும் எங்க அப்பாவும் எவ்வளவு அவமானப்பட்டோம் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். தெரிஞ்சே இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அனுகூலமா மாத்திக்கலாம்னு பாக்குறீங்க. நீ விஜய காதலிக்கிறது சத்தியமா எங்களுக்கு தெரியாது. என் கனவு இப்பதான் நிறைவேற போகுது. தவம் பண்ணாலும் கிடைக்காத தாலி பாக்கியம் என் பொண்ணுக்கு கிடைக்க போகுது. அந்த பாக்கியத்தை கெடுத்துடாதம்மா. ஆசீர்வதிச்சிட்டு போ. ஆசீர்வதிக்கிற அருகதை எனக்கு இல்ல. கல்யாணம் ஆகாமலேயே விஜயோட குழந்தைக்கு தாயாக போகிற எனக்கு அந்த யோகியதை இல்ல. நீ தாயாக போறியா? இந்த விஷயம் என் பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ தன் மனசை மாத்திக்குவா. போயிடுமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், போயிடுமா. அம்மா, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றப்ப நியாயமே இல்லாம சுயநலத்தோட பேசுறீங்களேம்மா. இது சுயநலம் இல்லம்மா. நீ ரோஜாவை பத்தி கவலைப்படுற, ஆனா நீ என் வயித்துல இருக்கிறப்போ இவ அப்ப என்ன பத்தி கவலைப்படலையே. எனக்கு ரோஜாவோட டேடி தான் என்ன அபலையாக்குனதும் உன்னை அனாதையாக்குனதும் அந்த பரமசிவன் தான். மறுபடியும் என் குடும்பத்தால உங்க குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. உன்னை விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நியாயம். என்ன 2ஆம் தரமாவோ 3ஆம் தரமாவோ கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு இந்த நாட்டுல தெருவுக்கு ஒரு ஆம்பளை இருக்காங்க. வச்சுக்கிறதுக்கு ஊருக்கு 10 ஆம்பளைங்க முன் வருவாங்க. ரோஜா, உன் அன்பை பங்கு போட்டுக்கிட்டு உன் சிநேகிதி அண்ணனை தவிர உன் புருஷனை பங்கு போட்டுட்டு சக்களத்தை ஆக மாட்டேன். உஷா, பாட புத்தகம் வேணுமான்னு கேட்டதுக்கு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி சொன்னேன். புருஷனை கூடவா அப்படி வாங்க சொல்றேன்? இப்ப ரோஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு புண்ணியத்தை கட்டிக்கிட்டா அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த தாலி என் கழுத்துல ஏறுமா? என்ன ஏன்டா பாக்குற? கோர்ட்ல உன் பொண்டாட்டின்னு சொன்னியே, அந்த பொண்ணு வந்திருக்கா. அவளுக்கு பதில் சொல்லு. என்ன வற்புறுத்தி கெடுக்க பார்த்தவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினப்போ உங்களை நல்லவர் நினைச்சேன். விபச்சாரின்னு கோர்ட்ல நின்னப்ப என்ன மனைவி நீங்க சொன்னதும் நீங்க மனுஷன் இல்ல மகாத்மான்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீங்க மகாத்மா இல்ல பெண் பெத்து பிடிச்ச மிருகம்னு. நீ கோர்ட் ரெக்கார்ட்ல விபச்சாரியா இருக்க கூடாதுன்னு தான் என் மனைவின்னு சொன்னேன். தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நீங்க பெண்கள் கல்லூரி முன்னால கடை வச்சது அழகாக்குறேன்னு உங்களுக்கு ஆசை காட்டி உங்க இஷ்டத்துக்கு ஆட வச்சு அனுபவிச்சு. நான் பெண் பித்து பிடிச்சவன் இல்ல, பழி வாங்க துடிக்கிற நல்ல பாம்பு. சுஜய் எப்படி இருக்கு? சுஜாதா அண்ணா, அண்ணா இவரு வயசுக்கு வந்த பொண்ணு 10 பேருக்கு முன்னால் அடிக்கலாமாடா? வயசுக்கு வந்தது மறந்து எவனோ ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்ததால அடிச்சேன். அவன் எவனோ ஒருத்தன் இல்லடா, இந்த வீட்டுக்கு வர போற மருமகன். என்னது? என்கிட்ட சொல்லாம தங்கச்சிக்கு சம்மதம் பாத்தீங்களா? சொன்ன மட்டும் நீ என்ன கிழிச்சிட போற? உன்னை தண்டு சோற வளர்க்கறதுக்கு ₹1,00,000 ஒழிச்சிட்டேன். அதுல பாதி அவளுக்கு எடுத்து வச்சிருந்தா அவ கல்யாணத்தை என்னைக்கும் நடத்திருப்பேன். ஏங்க அவனை இப்படி தண்ட சோறுன்னு சொல்றீங்க? வேலை கிடைச்சா வேண்டாம் சொல்லுவான். அப்ப உனக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு கிடைச்ச மாமனார் ஆட்டம் கிடைச்சா இவனுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்.
என்ன மன்னிச்சிருமா. உன் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கறனால சொல்றேன்டா. உங்க அப்பா பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு வேலையில சேரணும், தங்கச்சிக்கு மேரேஜ் செஞ்சு வைக்கணும்னு உனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அவர் மேல தப்புலடா. மகன் வேலை இல்லாதவனா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் எங்க அப்பா மட்டும் தான் பேசுவாங்க. வரேன்டா. ப்ளீஸ் நில்லுடா. நீங்க போய் Don't leave them. டேய், are you comfortable? போலீஸ்க்கு உங்க டிபார்ட்மென்ட்க்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். வேணாம்டா. எங்க டிபார்ட்மென்ட்க்கு ஃபோன் பண்ணாத. இந்த ஸ்மகிள்டு கொடுத்த நான் பிடிச்ச ரெக்கார்ட்ல எழுதுனா எனக்கு இன்கிரிமென்ட் தருவாங்க, அவ்வளவுதான். அதையே நீ பிடிச்சன்னு சொன்னா உனக்கு ரிவார்ட் கொடுப்பாங்க, நிறைய பணமும் கொடுப்பாங்க. அதை வச்சு உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தலாம். ஏதரா இந்த படம் கவர்மெண்ட் கொடுத்துச்சு. சத்தியம் பண்ணி சொல்லு. அண்ணா ஆத்திரப்படுமே தவிர யாருக்கு அநியாயம் செய்யாது. சத்தியம் பண்ணி சொல்றேன், இது அரசாங்கம் தான் தந்துச்சு. கல்யாணம் பண்ண ரெடியா? இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரெடி பண்ணாம எங்க திரும்ப? ஐயோ, என் கண்ணே பட்டும் போல இருக்கு. சிவராமா, என்னங்க பெரியப்பா? விஜய் எங்க? போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா, இப்ப வந்துருவான். சார், முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன போவிடுங்க சார் ப்ளீஸ். முகூர்த்தத்துக்கு டைம் ஆகட்டும்னு தான் உன்னை இங்கேயே வச்சிருக்கேன். என்ன சார் இது? அது அப்படிதான் சார். என்னடா என்ன ஆச்சரியமா பாக்குற? என் பிசினஸ் கெடுத்துட்டு உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றியா? பாம்பு கண்ணில் பட்டா உடனே அடிச்சு கொள்றது ஒன்ன மாதிரி உள்ளவங்களுக்கு பழக்கம். வெள்ளாடு கண்ணில் பட்டா வெட்டி சாப்பிடுறது என்ன மாதிரி உள்ளவங்களுக்கு பழக்கம். டேய், இன்னைய டேட்டை உன் டைரியில நோட் பண்ணிக்கட. பணக்காரங்க வழியில குறிக்கிட கூடாதுன்னு எழுதிக்க. என் கண் முன்னாலே ஒரு பெரிய மனுஷன் அடிக்கிறியாடா? ஸ்மக்லர சாருன்னு முடிச்சு கொடுத்தவன டான்னு சொன்னப்பவே நீ ஒரு காக்கி சட்டை போட்ட பரமா எனக்கு தெரிஞ்சிருச்சு. போடா பைத்தியக்காரா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வீட்டுல கடத்தல் பொருள் மாட்ட போதுரா. மங்கள கீதம் நின்னு போயிடும், அங்க சோக கீதம் ஆரம்பமாயிடும். பயப்படாதம்மா. வாங்க இன்ஸ்பெக்டர் சார். டேய், ஒரு சேர் எடுத்து போடா. சாரி, நான் கல்யாணத்துக்கு வரல, டியூட்டில வந்திருக்கேன். கான்ஸ்டபிள்ஸ் உள்ள போய் தேடுங்க. என்ன சார் இது? Shut up. Open it. சார், போதை மருந்து. ஜீப்ல ஏத்துங்க. டேய் முண்டம், பாலின் பொருளுங்களுக்காக ஒரு ஸ்மக்லரோட தங்கச்சியை செலக்ட் பண்ணியா? வெக்கமா இல்ல? இன்னும் ஏன்டா உட்கார்ந்திருக்க? எழுந்துடா. எனக்கு என் பையன் ஸ்மக்லர். நான் சொல்றத கேளுங்க சார். சொல்றத கேளுங்க. கொஞ்சம் நில்லுங்க ஐயா. சம்பந்தி, நீங்க போகாதீங்க சம்பந்தி. சம்பந்தி, நான் சொல்றத கேளுங்க சம்பந்தி.
அம்மா சுஜாதா, என்ன காரியம் செஞ்சுட்டேன் அம்மா. சுஜாதா, சுஜாதா பொண்ணாகல. இந்த இருக்கா சுஜாதா, இந்த இருக்கா சுஜாதா, சுஜாதா இந்த வராதே, நீங்க கிட்ட வராதே. நீ பண்ண பாவத்துக்கு நாங்க இப்ப பலி ஆயிட்டோம். எங்க பணத்தை கூட நீ 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 தொடக்கூடாது. எங்க பணத்தை கூட நீ தொடக்கூடாது. உங்க அப்பனுக்கு நீ கொல்லி வைக்காம போனாலும் அவ சாம்பலை கொண்டாந்துருக்க. இந்த பூசிக்க. நெருப்புக்கு எங்க குடும்பத்தை இரையாக்கிட்டான். என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். கல்யாண மண்டபத்தை மயானமாக்கிட்டான். மகாபாரதத்தை எழுதின வேத வியாசரை எழுதாத நிகழ்ச்சிய பரமசிவன் எங்க வாழ்க்கையில எழுதிட்டான். அதுக்கு பழி வாங்க நினைச்சேன். நான் மிருகமா மாறினேன். அன்னைக்கே ஒரு முடிவெடுத்தேன். அந்த பரமசிவத்தை நிம்மதியா வாழ விட மாட்டேன். அவங்க அப்பா செஞ்ச குத்தத்துக்காக இவளுக்கு தண்டனை கொடுக்கறியா? இங்க பாரு, பழி வாங்கணும்னு நினைச்சா அந்த பரமசிவத்தை சுட்டு கொல்லு. அதை விட்டுட்டு ரோஜாவுக்கு துரோகம் செஞ்சிராதப்பா. செய்யல, தாலி கட்டுற. ஆனா எனக்கு வரதட்சணை வேணும். வரதட்சணையா? எங்க அப்பாவும் தங்கச்சியும் எரிஞ்சு எப்படி சாம்பல் ஆனாங்களோ அதே மாதிரி தீயில உங்க அப்பனும் சாம்பல் ஆகணும். அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்ததுக்கு அப்புறம் தான் தாலி கட்டுவேன். அதான் வரதட்சணை. அந்த வரதட்சணையை தருவியா? உங்க அப்பனை ஒத்துக்க வைக்கிறியா? இது மிருகமா மாறின எனக்கும் என்ன மாத்திரம் உங்க அப்பனுக்கும் நடக்கிற போராட்டம். அதுக்கு இது வெள்ளோட்டம். பாத்தீங்களா? நியாயமா உங்களை பார்த்து நான் தான் எந்திரிச்சு நிக்கணும். ஏங்க வந்த? நான் வாழ்க்கையில தோத்தாலும் பந்தயத்துல ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு நிச்சயதார்த்த அன்னைக்கு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன அந்த பையன் விஜய் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கான். ஆனா உங்க பொண்ணு என் வீட்டுக்கு கையேந்தி வந்து நின்னா, நான் விஜயோட குழந்தைக்கு தாயாக போறேனும் எனக்கு அநியாயம் செஞ்சிடாதீங்கன்னு அவ கதறி அழுதா. பேசி குலத்துல பிறந்தேன்னு அன்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீங்க ஒத்துக்கலைன்னாலும் என் வயித்துல பிறந்த உஷா கற்போடதா இருக்கா. ஆனா 8 அடுக்கு மாளிகையில உங்ககிட்ட வளர்ந்த உங்க பொண்ணு கல்யாணம் ஆகாமலே கற்பை இழந்து கர்ப்பமா இருக்கா. வாய மூடு. 20 வருஷமா வாய் மூடிக்கிட்டு தான் இருக்கேன். என் பொண்ணு நீ சொல்ற மாதிரி கர்ப்பமா இருந்தா 3வது ஆளுக்கு தெரியாம சூரிய மறையறதுக்குள்ள ஆபாஷன் செய்ய வைக்கிறேன். அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உன்னை மோசம் பண்ண அந்த துரோகியோட குழந்தைக்கு தாயாக போறியா? அவர் மனசுல இருக்கிறது மோசம் இல்ல, ஆவேசம். அவர் ஒன்னும் துரோகி இல்ல. அவர் என்ன இப்படி வெறுத்து ஒதுக்குனதுக்கு காரணம் உங்களை பழி வாங்கணுங்கிற வெறிதா. நீங்க செஞ்ச கொடுமைகளுக்கு பதிலா அவர் என்ன கெடுத்ததுக்கு சாட்சியா இந்த குழந்தை பிறக்கட்டும். உங்க சுயரூபம் 10 பேருக்கு தெரியட்டும். நீ அவன் பிள்ளைக்கு தாயாக கூடாது. உங்களை என் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க 10 தூக்கு மாத்திரை தான் சாப்பிட்டேன். நீங்க எனக்கு அபார்ஷன் செஞ்சீங்கன்னா 100 தூக்கு மாத்திரை சாப்பிடுவேன். நீங்க ஏன் வாரிசு அழிக்க பார்த்தா உங்க வாரிசு அழிஞ்சிரும். நான் இப்ப எங்க இருக்கேன்? பதில் சொல்லு. உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு உன்னை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காருமா உங்க அப்பா. வயசுக்கு வந்த பொண்ணு தப்பு செஞ்சிட்டா பெத்தவங்களோட சேர்ந்து அந்த ஆண்டவனும் தண்டிப்பாமா.
பொறுத்துக்க தாயி, பொறுத்துக்க. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, பொறுத்துக்க தாயி. கடவுள் அருளால நல்லபடியா பிரசவமாயிடும். பொறுத்துக்கம்மா, பொறுத்துக்க. பரமசிவம், ஒளி வெள்ளத்துல மின்ன வேண்டிய உன் வீடு இருட்டுல எப்படி மூழ்கி இருக்குன்னு பாத்தியா? இந்த வீட்டோட தீபத்தை என்னைக்கா இருந்தாலும் நான் தான் ஏத்தி வைக்கணும். கரண்ட் தீபம் இல்ல, கொள்ளி தீபம். நீ மணமேடைய பிணமேடையா மாத்தன, நான் அதே மேடைய கல்யாண மண்டபமா மாத்திக்கிட்டு இருக்கேன். என்ன அழிக்க இனிமே உன்னால முடியாது. கெட் அவுட். ஆணையிடுற நிலைமைய விட்டு நீ என்னைக்கோ இறங்கி போயிட்ட. அடி பணியிற நிலைமைய விட்டு நான் என்னைக்கோ வளர்ந்தேன். அன்னைக்கு நீ சுமத்தின பழிய நிஜம்னு நம்பி எங்க அப்பா அநியாயமா எரிஞ்சு போயிட்டாரு. இன்னைக்கு உன் பொண்ணு சுமந்துகிட்டு இருக்கிறது பழி இல்ல, நிஜம். உடம்புல சூடு சுரணம் இருந்தா நீயும் சாகணும்ல. என்ன பாக்கற? நான் உன் பொண்ணுகிட்ட ஒரு வரதட்சணை கேட்டேன். நீ உயிரோட பத்தி எரியறப்ப அத அக்னி சாட்சியா முன்ன வச்சு அவ கழுத்துல தாலி கட்டுறேன் சொல்லலையா உன்கிட்ட? உன்னை கொன்னு நீ அவ கழுத்துல தாலி கட்ட விடாம செய்யறண்டா. நோ 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 நோ, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிறது கொலை கதை இல்ல பரமசிவம், தற்கொலை கதை. உன் தற்கொலை தான் இந்த கதைக்கு முடிவுரையா அமையணும். உனக்கு என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதானடா நீ முடிவுரை எழுதுறதுக்கு. உன் பொண்ண 9 மாசம் ஒளிச்சு வச்சுட்ட. ஆனா உன் பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தைய ஒழிக்க முடியாது. அந்த குழந்தை உலகத்தை பார்க்கும். அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைப்ப? கர்ணனா? அந்த தாயை எப்படி கூப்பிடுவ? குந்தி தேவின்னா? நல்ல யோசி. தாலி இல்லாத தாயை வீட்டுல வச்சுக்கிட்டு தினமும் அழப்போறியா, இல்ல ஒரு தீக்குச்சிய பத்த வச்சு சாம்பலாக போறியா? Choice is yours. ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. ரோஜா கேட்டா பிறந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொல்லுங்க. வந்தே மாதரம். நீ எப்படிங்க வந்த? என் பொண்ணுங்க. என் கோடி ரூபாய் கொடுத்துட்டு சொல்றேன். நீ இப்ப பதில் சொல்ல சுட்டு கொன்னுடுவேன். என்ன சுட்டு கொன்னுட்டா நானும் பெரிய தியாகி ஆயிடுவேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்டா, நானே பாத்துக்கிறேன். அந்த பொண்ணு எங்க சேரணுமோ அங்க சேர்ந்துருச்சு. A small get together in my new house. எல்லாரும் வரணும், கண்டிப்பா வரணும். ஓகே? எனக்கு அந்த குழந்தை தேவையில்லை. எனக்கும் தேவையில்லை. தேவையில்லைன்னா போற வழியில ஏதாவது குப்பை தொட்டில போட்டுடு. ஒரு தப்பு செஞ்சு இவனுக்கு தாயான இவன் அனாதையாக்கி இன்னொரு தப்பு செய்ய மாட்டேன். அப்படின்னா அந்த பாவத்தை என்ன செய்ய சொல்றியா? தாலி இல்லாம தாயாகிற பொண்ணு விபச்சாரின்னு சொல்ற சமுதாயம் தாலி கட்டாம தந்தையாகிற ஆம்பளைக்கு எந்த அசிங்கமான பேரையும் கொடுக்கறது இல்ல. அது ஆம்பளைங்களோட அதிர்ஷ்டம். என்ன செய்வீங்களோ இனி உங்க இஷ்டம். இல்ல, உங்களுக்கு என்ன அதற்ற அதிகாரம் எனக்கு 3 முடிச்சு போட்டாதான் வரும். ரோஜா, ரோஜா, இவன் என் கண்ணுல படக்கூடாது. இவன் அழக சத்தம் என் காதுல விழக்கூடாது. எடுத்துட்டு போ. எடுத்துட்டு போய் குழந்தை இல்லாத எந்த மரடிக்காவது இவனை தானம் செஞ்சிடு. தானம் செய்ய சொன்னா உள்ளே எடுத்துட்டு வர்ற. நானும் மலடி தாண்டா. பாப்பா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒவ்வொரு பொண்ணையும் கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டேன். பெரியம்மாங்கிற குரலுக்கு பதிலா பாட்டியம்மாங்கிற குரலுக்காக எதிர்பார்த்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது கேட்டா உன் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், அநாத ஆசிரமத்துல இருந்து தூக்கிட்டு வந்து வளர்க்கறேன்னு சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை தங்கம் நீ பிறந்தே, திங்கட்கிழமை நீ ஜோராக நடந்தே, செவ்வாய்க்கிழமை நீ பேசவும் கத்தே, புதன்கிழமை நீ புத்தியாய் வளர்ந்தே, வியாழக்கிழமை நீ பாடங்கள் படிச்சே, வெள்ளிக்கிழமை நீ சந்தோஷமா சிரிச்சே, சனிக்கிழமை நீ சதிராடித்தான் நடந்தே.
என்னையா கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லா பேப்பருக்கும் மெசேஜ் கொடுங்க. அப்படியே டிவிக்கும் கொடுத்துருங்க. வந்துட்டியாமா? குழந்தையோட நீ போயிட்டதும் அவனோட செட்டில் ஆயிடுவே என்னமோன்னு பயந்துட்டம்மா. வெரி குட். அவன் பாவத்தை அவங்கிட்டே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லு. அட என்னம்மா அது, ஒரு 4 நாளைக்கு எங்கேயாவது போயிருந்தா எல்லாம் மறந்துடும். உட்காரு. உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறேன். அங்க ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன். கெட்டு போனவளை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு அமெரிக்காவுல நல்ல மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்களா டாடி? கற்பில்லாத ஒரு நடத்த கெட்ட பொண்ண கண்ணின்னு பொய் சொல்லி ஏமாத்தலாமே தவிர குழந்தை பெத்தவளை கன்னிக்கா தானே எப்படி செய்வீங்க டாடி? நான் சாகாம உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் எனக்கும் இல்லாத உங்ககிட்டயும் அவர்கிட்டயும் உள்ள மனிதாபிமானத்தை வெளியே கொண்டு வரதான் டாடி. எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க. அந்த 1 வருஷத்துக்குள்ள பாசமும் அன்பும் ரத்த சம்பந்தமும் விஜய் மனசுல ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். உங்க சாவ வரதட்சணையா கேட்காம அவர் என் கழுத்துல 3 முடிச்சு போடுவாருன்னு நான் நம்புறேன். ஒரு காலத்துல அந்த கமலாவும் வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டு வந்து அவ கழுத்துல தாலி கட்ட சொன்னா. நான் கட்டினா ஆம்பளைங்கன்னா அப்படிதாம்மா, மறந்துரு. அப்படி மறக்கிறதுக்கு நான் ஆம்பளை இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் அந்த மாதிரி ஆள் இல்ல. நானும் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு கமலாவும் நம்புனா. விஜய் மாறுவாரு. விஜய் மாறலன்னா உன் ஆசைப்படி 365 நாள் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் எவனை சொல்றனோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அக்கா மௌன தங்கச்சி மௌன உங்க புத்திசாலித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால 2 பேர்ல ஒருத்தருக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறதா இருக்கு. பொண்ணு விஷயத்துல நம்ம குடும்பம் பிஞ்சிட கூடாது. அதனால பூவா தலையா போட போறேன். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். தலை உனக்கு, பூ உனக்கு. பூ எனக்கு தான். கைய தட்டு. ஜிங்கு ஜக்கு ஜிங்கு ஜக்கு. அடிக்கிட்ட வந்து என்ன தட்டு. பூவாளே என்ன தட்டு. ஜாஞ்சனக்கடி ஜனக்கு நக்கடி ஜாஞ்சனக்க ஜா ஜாஞ்சனக்கடி. இப்ப கட்டு கட்டு வாங்கல்யம் நான் தான் ஒரிஜினல் மாப்பிள்ள. சின்னையா அழுது பிரயோஜனம் இல்ல. இப்ப ஏன் பொண்டாட்டி 3 முடிச்சு போட்டாச்சு. சின்னையா நீ வந்துடுற. இவனை உனக்கு கட்டி கொடுத்துற. என்ன நீ கொடுக்கறது? யோ மாமா, நீ கொடுத்த தீர்ப்பை விட ஆண்டவன் கொடுத்த தீர்ப்பு தான் பெருசு மாமா. இப்ப உன் பொண்ணுக்கு நான் தான் பெருசேன். எங்க சாஸ்திரம் ஒத்துக்காது. இந்த ஆளு தான் தாலி கட்டினான். கட்டின தாலி கட்டினதான். கண்ணையா உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பழிக்கு பழி வாங்குவேன். அடுத்த ஜென்மத்துல நீ பண்ணியா போறப்ப அப்ப என் கையாலே நறுக்கி கூறு போட்டு மீட்டு கொண்டு வித்து விடுறேன். வேண்டாம் வேண்டாம், நானே சாப்பிட்டு போடுறேன். இன்னைக்கு ராத்திரி அம்மா, நாளைக்கு ராத்திரி சின்னையா. நிலா காயுது மாமா. சீச்சி தின்னைய மாமா. கண்ணைய மாமா கண்ணைய மாமா கண்ணைய மாமா கண்ணைய மாமா. என்ன உன் பாடி கொழுத்து போல பண்ணியாட்ட இருக்குது. கொஞ்சம் உரசு போட கூடாதா? விளக்கணும். என்ன மாமா உன் வயிறு சின்னையா மாமா வயிறாட்டம் இருக்குது. அது சந்தோஷத்துல உப்பிருச்சு. என்ன மாமா கையெல்லாம் இப்படி நடுங்குது? முத ஃபர்ஸ்ட் நைட்ல அப்படித்தான் நடக்கும். அடுத்துக்க எல்லாம் சரியா போயிடும். என்ன பண்ற? அவ்வளவுதான். என்ன சின்ன ஆசை, திரவடிக்க ஆசை. என்ன மாமா கால்ல ஏதோ படுது? ஒரு கர்ணாய காவல் போட்டிருக்கேன். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. அம்மா சின்னையா, ஐயோ என் ஜிலேபி, என் வாழ்க்கையே நாசமா போச்சு.
நான் தெய்வத்தை பார்க்க வரல. என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மாவை தேடிக்கிட்டு வருவீங்கன்னு தெரியும். நான் வந்தது உங்க அம்மாவுக்காக கூட இல்ல, உனக்காக. எனக்காகவா? ஆமா, ரோஜாவோட வாழ்க்கைய நீதான் காப்பாத்து. அவ இன்னும் விஜய நம்பிக்கிட்டு இருக்கிறா. தன்னை கல்யாணம் செஞ்சுக்குவான்னு நினைக்கிறா. அந்த நம்பிக்கைய உன் ஒருத்தியால தான் மாத்த முடியும். என்னது? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ரோஜா பாக்குறப்ப விஜய் பெட்ரூம்ல நீ இருக்கணும். அத பார்த்தா அவ மனசு உடைஞ்சு போகும். அவனை வெறுத்து தான் மனசை மாத்திக்குவா. இன்னைக்கு இல்லைனாலும் எப்படியும் ஒரு நாள் உன் தம்பி இவளை விபச்சாரி ஆக்கிடுவான். பெத்த அப்பனான என்ன? தந்தைங்கிற ஸ்தானத்துல இருக்கிறவங்க கன்னிகா தானம் தான் செய்வாங்க. புரோக்கர் ஆட்டு கற்ப தானம் செய்யறது இல்ல. அப்பான்னு கூப்பிடுறதால உன் பொண்ணு ரோஜா உன்னை மன்னிப்பாள என்னமோ, ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். கெட் அவுட் மிஸ்டர். அவங்கள வாழ்க்கையில சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொன்ன இல்ல, இன்னையில இருந்து அவங்கள நான் சேர்த்து வைக்க முயற்சி செய்வேன். பெரியம்மா, கண்ணையா, பெரியம்மா, கண்ணையா, பெரியம்மா, பெரியம்மா, கண்ணையா, எங்க போய் தொலைஞ்சாங்க? மூட, வாய மூட, ஐ, வாய மூட, ஏன் அழுவுற? உன்னை கொன்னுடுவேன். ஏய், அழாதடா. என்னடா இது கண்ணா? அழாத கண்ணா, அழாத கண்ணா, ப்ளீஸ். ஏன்பா அழுவுற? என்னப்பா இது? ஞாயிற்றுக்கிழமை தங்கன்னி பிறந்த, திங்கக்கிழமை நீ ஜோராக நடந்த, செவ்வாய்க்கிழமை நீ பேசவும் கத்த, புதன்கிழமை நீ புத்தியாய் வளர்ந்த, வியாழக்கிழமை நீ பாடங்கள் படிச்சே. ஐயோ, என்ன அதிர்ஷ்டம், என்ன அதிர்ஷ்டம். பச்சை குழந்தை நம்ம உடம்பு மேல ஒண்ணுக்கு போனா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆட்டம் எங்கேயும் நிக்காம டைரக்டா சொர்க்கத்துக்கே போயிடுவாங்களாம். ஏண்டா படவா, அந்த மூத்திரத்தை கூட இந்த கிழவி மேல பெய்ய கூடாதா? அந்த பாக்கியம் கூட உங்க ஒப்பனுக்கு தான் கிடைக்கணுமா? அவ்வளவுதான். என்ன பண்றது? ரத்த சம்பந்தம் உனக்கு கூட தெரிஞ்சு போச்சுடா. உட்காந்து பேசுவான். ப்ளீஸ் பி சீட்டட், பி கம்ஃபர்டபிள். ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா? டேய், எல்லாருக்கும் இந்த தடவை ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்லு. இப்பதானே கொடுத்தா அதுக்கு டூட்டி பையா, சிங்காரம் எங்கடா போனா? இட்டியட். ஏங்க, இந்த குழந்தை கையில ஓடுற அதிர்ஷ்ட ரேகையை பாத்தீங்களா? இந்த குழந்தைக்கு அப்பா யாரும் தெரியல, ஆனா இவன் பிறந்தவன உங்க அப்பா பெரிய லட்சாதிபதியா இருக்கணுங்க. அந்த அதிர்ஷ்ட குழந்தையை என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க சார். டேய் கண்ணா, என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க சார். சார் என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க சார். என்கிட்ட கொடுங்க சார். என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க சார். சார், இந்த குழந்தையை நீங்க கொஞ்ச நேரம் வச்சிருங்க. நல்ல அதிர்ஷ்டமான குழந்தை. இவன் என் கண்ணுல படக்கூடாது. இவன் அழக சத்தம் என் காதுல விழக்கூடாது. எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போய் குழந்தை இல்லாத எந்த மலடிக்காவது இவனை தானம் செஞ்சிரு. என் பட்டு கண்ணா, என் குட்டி கண்ணா. டேய் கோதண்டா, பிரபு எங்க? Where is my gold child? பிரபு, கோதண்டா, பிரபு பேர்ல ஓபன் பண்ண கார்மெண்ட் ஃபேக்டரியில 20 lakhs, 20 லட்சம் லாபம். Where is my gold child? பிரபு, இப்போ என்ன செய்யறது? என்ன சொல்றது? எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க பாத்துக்கங்க. டேய் கோதண்டா, அடடடடடடா. பிரபு எங்க? பிரபுவா? எஸ், என் மகன். அவ தூக்கிட்டு போயிட்டாளா? சொல்லு, அவளை அடிச்சு தூக்கிட்டு வரேன். அடிக்காம தூக்கிட்டு வரதா ஒரு வழி இருக்கே. அடடடடடடடா, எங்கடா போயிட்ட கண்ணா? இவன் மேல உயிரையே வச்சிருக்கீங்களா? என்ன பண்ணீங்க? அவங்க அப்பா காதுல விழுந்துட்டு போகுது. சந்தோஷம் தாங்க முடியல. அவ காதுல விழுகட்டு மேல கத்துனேன். எதுக்குமா அழுகுற?
உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு. ஆமா ரோஜா, பிரபு ஒரு நிமிஷம் அவர் பாக்கலனாலும் தவிச்சு போயிடுறாரு. ஏமா புலி இருக்கா? அதான் உங்க அப்பன் இருக்கானா? நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். விஷயத்தை கேள்விப்பட்டிய? அவன் தன் குடும்பம் அழிஞ்சு போன இடத்துல கல்யாண மண்டபம் கட்டவும் பொண்ணோட கழுத்துல அவன் தாலி கட்டினான்னு வச்சுக்க, சுபம்னு அது முடியாது. சுதி வேதமே அப்பதான் ஆரம்பிக்கும். அங்க ஓப்பனிங் நடந்துச்சுன்னா உன் பொண்ணோட வாழ்க்கை தூக்க மாத்திரையாலேயே முடிஞ்சு போயிடும். உன் வாழ்க்கை தீ பிடிச்சு பொசுங்கி போயிடும். அப்படி நடக்க கூடாது. ஏதாவது வழி சொல்லு. ஐயா, குழந்தை கையால ரிப்பனை கட் பண்ண சொல்லுங்க. அப்படி அதற்ற அதிகாரம் உங்களுக்கு வரணும்னா முதல்ல என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. 10 மாசம் சுமந்துதான் ரோஜா பிரபுவுக்கு தாயானா. அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டாதான் பிரபுவுக்கு நீங்க அப்பா ஆக முடியும். யோசிக்காதையா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. மக ஆரம்பிச்சு வைக்கிற கல்யாண மண்டபத்துல அவனை பெத்தவங்களோட திருமணம் நடக்கிறது பாக்குறவங்களுக்கு வேடிக்கையா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டாக்கும். உஷா சொன்னதெல்லாம் உண்மை. ரோஜாவை கூப்பிடியா? கூப்பிடுப்பா. ரோஜா, கோடி ரூபாய் கேட்டு புள்ளிய தூக்கிட்டு வர முட்டாள் தரப்பட்ட பிளான் ஏன் போட்டீங்க சார்? பைத்தியக்கார டிச்சிக்கு, அந்த புள்ளைக்காகத்தான் விஜய் அந்த பொண்ணோட கழுத்துல 3 முடிச்சு போட போறான். அவனை செப்பரேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க. ஒருவேளை இந்த புள்ளைய கொன்னுட்டா 50 லட்சம் தான் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. மீதி 50 லட்சம் வரணும். அது வரைக்கும் அவன் தான் நமக்கு துருப்பு சீட்டு. வந்துகிட்டு இருக்கான், வேகமா ஓட்டு. நல்ல மாட்டிக்கிட்டோம். அந்த புள்ளைய பக்கத்துக்காரருக்கு மாத்துக்கடா. ஏய், வாய்க்கட குருட்டு முட்டோ. நம்ம ரூட்ட வந்துருவோம்.
பிரபு 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 சார் என்னாச்சு சார்? ஐயோ இது பெட்ரோல் இருக்கான்னு பாக்குறதுக்கு தோண குழி சார். ரொம்ப ஆழம் இருக்கு சார். இந்த கேர்க்குலாம் இது எட்டாது சார். நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் சார். இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணா குழந்தை மூச்சு தண்ணி மயக்கம் போட்டாலும் போட்டுடலாம். நீ போய் ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு என்னன்னு பாருங்க. அம்மா கருமாரி தாயே என் பேர பயப்படாதீங்க. பிரபு பீஷ்மனை கொன்ன செகண்ட் ஆட்டம் எனக்கு இடைஞ்சலா இருக்கிற உன்னோட மகன் இப்ப என் கையில இருக்கிறான். இவனை நான் கொன்னு என் பழிய தீர்த்துக்கிறேன். பரமசிவம், என் குழந்தைய ஒண்ணும் செஞ்சிடாத. பரமசிவம்,
ஐயா குழந்தை கையால ரிப்பனை கட் பண்ணி சொல்லுங்க